ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு வயசானவர், ஒரு ஒரு பெண்மணி, ஒரு வழக்கமான ஒரு காலை. ஆனால் அங்கே நடந்த ஒரு சின்ன சம்பவம் அப்பகுதி மக்களின் எண்ணத்தை மாற வைத்தது. இது உண்மையில் நடந்த நிகழ்வு, உங்கள் மனதை பதற வைக்கும் மாற்றத்தின் தொடக்கம். கதைக்குள்ள போலாமா? வெல்கம்ஸ் டு விஎன்ஸ் குட்டி ஸ்டோரி சீசன் 2 எபிசோட் 3. 2022 ஒரு ஏரியா பக்கத்தில் மிகவும் சாதாரணமான ஒரு காலை. அலுவலகம் போகும் மக்கள், பள்ளிக்கு புறப்படும் மாணவர்கள், அந்த பேருந்து நிறுத்தம் வழக்கம் போல் கூட்டம் நிரம்பிய நிலையில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு வயதான தாத்தா, ஒரு வயசு 75+, ஒரு நீளமான ஒரு சட்டை போட்டுட்டு கையில் ஒரு தொட்டியோட நடந்து வந்தார். அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே யார் அவர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவர் அந்த பேருந்து நிறுத்தத்தில் இருந்து தொட்டிக்கு தண்ணீர் ஊற்றி அதன் அடிப்பகுதியில் துடைத்தார். அவர் பைத்தியக்காரர் போல் சிரிக்கவில்லை. கண்ணாடி அணிந்திருந்த அவர் வெறும் பசுமை தோட்ட தொழிலாளி போலவும் இல்லை என்று தெரிந்தது. அவரை பார்த்து பலர் சிரித்தார்கள், சிலர் கேலி செய்தார்கள். தாத்தா, கார்பரேஷனுக்கு வேலை செய்கிறீர்களா என்று ஒருவர் கேட்டார். அந்த அளவுக்கு அப்படி இருந்திருக்காரு. அவர் சொன்ன பதில், இல்லை, இந்த நிறுத்தத்தில் காத்திருக்கிற மக்கள் தண்ணீர் எதற்காவது தேவைப்படும். இந்த தொட்டி எனது சொந்தம். நான் ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியர். ஆனால் இப்போ மக்கள் பயன்பெறும் ஒரு வேலை செய்ய விருப்பம் வந்தது, அதனால்தான் இது அப்படின்னு அந்த தாத்தா ஒரு விளக்கம் சொல்றாரு. அவர் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ள போய் பார்ப்போம். அவர் பெயர் சுப்பிரமணியன் ஐயா. முன்னாள் அரசு பல்கலைக்கழக பேராசிரியர். பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நுண்ணுயிரியல் கற்பித்தவர். ஓய்வு பெற்ற பிறகு தனியாக இருந்தார். ஒரு நாள் ஒரு மாணவியிடம் பேசும்போதே இந்த மாற்றத்திற்கான தூண்டுதல் வந்ததுன்னு அவர் சொல்றாரு. அந்த மாணவி பேருந்து நிறுத்தத்தில் மயங்கி விழுந்துட்டாங்க. காரணம், பசிக்கும் தண்ணீருக்கும் வசதி இல்லை அந்த மாணவிக்கு, ஏழை மாணவிக்கு. அந்த கதையை கேட்ட அவர் தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை மாற்றினார். அந்த தாத்தா சின்ன வேலை, ஆனால் பெரிய தாக்கம். அன்றைய நாளிலிருந்து அவர் தினமும் காலை 7 மணிக்கு பேருந்து நிறுத்தத்தில் வருவார். அங்கு ஒரு தண்ணீர் தொட்டி வைத்தார்ல, அது பக்கத்தில் உட்கார்றதற்கான ஒரு இருக்கை அவங்களுக்குன்னு செஞ்சு வச்சுக்கிட்டாங்க. ஒரு வாரத்திற்குள் சில பள்ளி மாணவர்கள் தண்ணீர் குடிக்க வந்தார்கள். பின்னர் ஐடி இளைஞர்கள் கூட தேங்க்யூ சார் என்று சொல்ல ஆரம்பித்தனர். காலப்போக்கில் அந்த நிறுத்தத்தில் ஒரு சின்ன பசுமை பூங்கா போன்று அமைக்கிற மாதிரி மாறிடுச்சு. மற்ற பெரியவர்கள், குடும்பத்தினர் கூட சேர்ந்து தன்னார்வ செயலாக அதை அமைச்சிட்டாங்க. மாற்றத்தின் புள்ளியே தான் 2023ஆம் ஆண்டு அந்த ஊர் கார்ப்பரேஷன் அவரை பாராட்டுற வகையில் அந்த இடத்தில் ஒரு தண்ணீர் தொட்டி விநியோகம் மையம் ஒன்று, பசுமை மண்டபம் அமைத்து அதற்கு அவர் பெயரை வைத்தது. டாக்டர் சுப்பிரமணியன் தண்ணீர் மையம். இது ஒரு ஊக்கமளிக்கும் உண்மை சம்பவம். மாற்றத்தின் புள்ளி 2023ஆம் ஆண்டு அந்த ஊர் கார்ப்பரேஷன் அவரை பாராட்டுற வகையில் அந்த இடத்தில் ஒரு தண்ணீர் விநியோக மையம் மற்றும் பசுமை மண்டபம் அமைத்து அதற்கு அவர் பெயரை வைத்தது. டாக்டர் சுப்பிரமணியன் தண்ணீர் மையம். இது ஒரு ஊக்கமளிக்கும் உண்மை சம்பவம். ஒருவர் சொல்வது போல, ஓய்வு என்பது வாழ்க்கையின் முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். சின்ன முயற்சியால் சமூகத்தை மாற்ற முடியும். சின்ன முயற்சியால் மாற்ற முடியும். ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, நம்மிடம் பெரிய வசதிகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் மனசுக்குள் ஒரு சின்ன அக்கறை இருந்தாலே போதும். அந்த தாத்தா செய்த சின்ன செயல் என்ற 100 பேருக்கு தண்ணீர். இந்த மாதிரியான கதைகள் நம்ம மனசுக்குள்ள
மனிதத்துவத்தை மீண்டும் எழுப்பி வச்சுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். இந்த மாதிரி நிறைய மாரல் ஸ்டோரிஸ் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸை சொல்லணும்னு ஆசை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் உங்களுக்கு வரும். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.